நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் நமது அன்பின் கர்த்தர் இயேசு கிறிஸ்துடைய இனிதான நாமத்தினாலும் இந்த நாளில் கூட கூடி வந்திருக்கிறதான சகோதர சகோதரிகளுக்கு அன்பின் வாழ்த்துக்களை முதலாவது தெரிவித்துக் கொள்கிறேன். விசேஷ விதமாக நிருபங்களுடைய தொடர்ச்சி எடுக்கிறதுக்கு சரியான சந்தர்ப்பங்கள் அமையாதது பொறுத்து நம்ம வேற ஒரு புதிய பாடங்களை நாம் பார்க்க கடவுள் கிருபை செய்வாராக. இந்த நாளில் கூட அந்த பாடத்துடைய தலைப்பு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கேற்ற குணலட்சணம் அப்படிங்கிற ஒரு தலைப்பை நாம் மையமாக கருத்தில் கொண்டு சில அடிப்படை விஷயங்களை நாம் ஏற்கனவே தியானித்திருந்தாலும் அதை மீண்டுமாக தியானித்து அதில் இருக்கிற ஆழமான கருத்துக்களை புரிய கடவுள் கிருபை செய்வாராக என்ற அந்த விஷயங்களை கருத்தில் கொண்டு நாம் பாடத்தை துவங்கலாம். அதற்கு ஆதார வசனமாக மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33வது வசனத்தை வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஸோ இந்த வசனம் நம்ம அநேக விஷயங்களில் நம்ம வாசித்திருப்போம், கேட்டிருப்போம். ஆனால் அந்த தேவனுடைய ராஜ்யத்துக்கு உண்டான தகுதிப்பாடுகள் நமக்கு அடையிறதுக்கு சில உபகரணங்களை நம்ம பயன்படுத்தினால் அது கரெக்டாக இருக்கும்னு சொல்லி நம்ம விசுவாசிக்கலாம். இப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய அந்த சாயலை நம்ம அடைவதற்கு ஒரு உபகரணங்களை பயன்படுத்துறது பரவாயில்லைங்களா இல்லைங்களா? உபகரணம்னா உங்களுக்கு புரியுதா? உபகரணம் இப்போ ஒரு கருவி, ஒரு வண்டியில் ஒரு ஸ்க்ரூ வந்து லூஸ் ஆயிடுச்சுன்னா அதை என்ன பண்ணுவீங்க? எந்த உபகரணத்தை பயன்படுத்துவீங்க? ஸ்பேனர்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அல்லது அது அது ஸ்க்ரூ டிரைவர் வச்சு நம்ம டைட் பண்ணுவோம். ஸோ ரெண்டு. அப்போ ஏதோ ஒரு உபகரணம் என்ன பண்ணுது? சரியில்லாதவற்றை என்ன பண்ணுது? அது சரியாக்குது. ஸோ உபகரணங்களுங்கிறது இங்கிலீஷில் டூல்ஸும்பாங்க. நமக்கு வந்து தமிழில் நம்ம உபகரணம்ன்ற சொல்கிறோம், அல்லது ஒரு கருவி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அப்படி இந்த ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு சில பலவீனங்கள் இருக்குது, சரிங்களா? சில நல்ல விஷயங்கள் இருக்குது. பலவீன விஷயங்களை எப்படி சரி செய்வது அப்படிங்கிறதுக்கு சில உபகரணங்களை நாம் பயன்படுத்தலாம். உபகரணம் நான் சொன்னேன் பார்த்தீங்களா? ஒரு சரியில்லாத விஷயங்களை என்ன பண்ணுறது? சரி செய்வதற்கு பயன்படுத்துகிற ஒரு விஷயந்தான் நம்ம உபகரணம் என்று நம்ம சொல்கிறோம். அப்படி ஒரு உபகரணங்களில் முக்கியமானது நீங்கள் சொல்லுங்கள பார்க்கலாம். இப்போ நம்ம சரியில்லாத விஷயமா இருந்தால் எந்த உபகரணத்தை பயன்படுத்தினா நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை மேம்பட்டு வளர்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது? இல்லை ஒரு ரெண்டு சில உதாரணங்கள். ஏன் கேட்குறேன், ஒரு சின்ன இன்ட்ராக்ஷனோட நாங்கள் தொடரும் போது நீங்கள் என் மேலே கண்ணோக்கமாக இருப்பீங்க அப்படிங்கிறனால, அந்த பாடத்தின் மேலே கண்ணோக்கமாக இருப்பீங்கன்னு நான் மனசுக்கு வச்சுக்கலாம். என்ன உபகரணம் பயன்படுத்தலாம்? பைபிள் வந்து டெய்லி வாசிப்பதுங்கிறது ஒரு சிறந்த உபகரணம். ஒன்று புரியல. சமாதானம்ங்கிறது ஒரு உபகரணம். சரி, சமாதானமாக வச்சுக்கிறது உபகரணம். சரி. 2 ஓகே. ஜபம், பர்ஃபெக்ட், பொறுமை, இதெல்லாம் உபகரணமாக நம்ம பயன்படுத்துகிறோமாங்கிறது பின்னாடி நம்ம பார்த்துக்கலாம். கடைசி பாடத்துடைய முடிவில் இதெல்லாம் உபகரணங்கள். நம்மளுக்கு தெரியும் சில விஷயங்கள் நமக்கு எது லேகிங் ஆகுதோ அதுதான் நான் சொல்லுவோம். நம்ம எப்பயுமே என்ன பண்ணுவோம்னா, ஒரு விஷயம் நமக்குள்ளார வரும்போது நமக்குள்ளார என்ன மைண்டுக்குள்ளே இருக்கோ அது லேகிங்னா தெரியும் உங்களுக்கு. அது சரியாக நம்ம பயன்படுத்தாத நம்ம வாய் கரெக்டாக பேசிடும். அப்போ சில விஷயங்களை நம்ம சரியாக பயன்படுத்திட்டு அந்த உபகரணம் என்ன பண்ணுதோ நமக்கு சரிப்படுத்திடும். ஆவிக்குரிய விஷயங்களை நம்மளை என்ன பண்ணிடும்? சரியான முறையில் கொண்டு போய் அது நடத்திட்டோம் அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம். சரி, அதில் நான் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு 4 விஷயம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அந்த 4 விஷயம் கரெக்டாக இருக்குதுன்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் சொன்ன விஷயங்கள்லேயே நீங்கள் நினச்ச மாதிரியே தான் நானும் நினச்சேன். அப்படி ஒரு 4 விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா, முதலாவது பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஜபம்ங்கிற ஒரு உபகரணம் வந்து நம்ம பயன்படுத்துகிறோமா நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் டெய்லியும் ஏதோ ஒரு விஷயத்துக்காக நம்ம ஜபம் பண்ணுறோமா அப்படிங்கிறது நம்ம சரி பண்ணி பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். 1வது ஜபம். 2வது பார்க்கும்போது பொறுமை மற்றும் காத்திருத்தல். 2வது ஜபம். ஏன் ஜபத்துக்கு அப்புறம் பொறுமை போட்டோம் அப்படின்னா, நம்ம ஜபம் பண்ண உடனே என்ன கிடைக்கும்னு நினைப்போம். ஜபம் பண்ண உடனே மேஜிக் ஆயிடணும். ஏன்னா இப்படின்னு போட்டோம்னா என்ன ஆயிடணும்? மந்திரம் பழிச்சிடணும். வாயை திறந்து மூடுறதுக்குள்ளார மந்திரம் என்ன ஆயிடணும்?
பழிச்சிடணும். அப்படிதான் நினைக்கிறோம் நம்ம. அப்படி இல்லை. ஜெபம் என்பது, ஜெபம் எப்போ பண்ணீங்களோ அப்பிலிருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ண வேண்டியது பொறுமை மற்றும் காத்திருக்குதல். 2வது பாயிண்ட்ல அதை கொண்டு வந்து வச்சிருக்கிறோம். 3வது பாயிண்ட், அந்த ஜெபம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இல்லாம அதுக்குண்டான விழிப்பு. விழிப்பு அது விழிப்புன்னா என்னன்னு தெரியுதுங்களா? அதன் மேல நம்ம கடவுள்கிட்ட ஒப்படைச்சிட்டோங்கிற அந்த பொறுப்பை வந்து நம்ம ஒரு அந்த அதன் மேல கண்ணோக்கமா இருப்பது தான் அந்த விழிப்பு அப்படிங்கிறது பார்க்குறோம். 3வது. 4வது பாயிண்ட், அது கிடைக்கும் வரை நம்ம என்ன பண்றதுன்னா அதுக்காக போராடுதல். ஜெபத்துல அந்த விஷயம் எனக்கு கிடைக்கல அப்படிங்கிறதுக்காக நம்ம விட்டுறாம என்ன பண்ணணும்? போராடுறது. இதே தான் நிருபங்கள்ல பாடங்கள்ல நம்ம இதே விஷயங்கள் இருக்கு. ஆனாலும் அதை கொண்டு போக முடியல. இன்னும் நம்மளுக்கு டைம் தேவைப்படுது. நிறைய விஷயங்கள் அதில் ஆழமான விஷயங்கள் இருப்பதனால அதை தொடர்ந்து பார்க்க முடியல. அப்போ என்ன பண்ணணும்னா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய சாயல் அடையிறதுக்கு தடையா இருக்கக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கு. சரிப்படுத்த வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. இப்ப தடையா இருக்கிற விஷயங்களை எப்படி சரிப்படுத்தலாம், எப்படி இருந்துச்சு, இப்ப எப்படி சரிப்படுத்த முடியும் அப்படிங்கிறத நம்ம அங்க பார்க்கலாம். இப்ப நமக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சாயல் எங்கேயாவது பிட்டு தெரியுதா? பிட்டு இதா லிட்டில் பிட்டு எங்கேயாவது தெரியுதா சாயல்? நான் சொல்றது புரியுதுங்களா? இயேசு கிறிஸ்துடைய சாயல் என் மூஞ்சில தெரியுதா? சிரிக்கிறீங்க. எங்கடா தெரியுது அப்படின்னு பார்க்குறீங்க. புரியுது. இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுறோம்னா இதுக்காக பிரயாசப்படுறோங்க இல்லைங்களா? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை எல்லாருமே சபை கூடி வந்ததுடைய காரணம் என்ன? எங்கேயாவது கிறிஸ்துடைய சாயலை இந்த ஓய்வு நாளில் நம்ம என்ன பண்ணலாம்? தெரியப்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்காக நம்ம முயற்சி பண்ணுறோம். சரிங்களா? அது கிறிஸ்துடைய சாயலை. சரி, மீண்டுமாக பாடத்துக்குள்ளே நம்ம கடந்து போகலாம். சரி, இப்போ மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாம். மத்தேயு 7:7. மத்தேயு 7:7. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். அப்போ நம்ம இன்னைக்கு தேடுறோமா? அந்த கிறிஸ்துவின் சாயல் எங்கன்னு கண்டுபிடிச்சாச்சா? அப்போ கிறிஸ்துவின் சாயலை தேடுனா தான் என்ன பண்ண முடியும்? அது தேடுதலுங்கிறதுக்கு என்ன பண்ணணும்? கண்ணோக்கம் இருக்கணும் இல்லைங்களா அந்த தேடுதலுக்கு? சரி, வசனம் 8 வாசிக்கலாம். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான். தேடுகிறவன் கண்டடைகிறான். தேடுகிறவன் மட்டும்தான் அங்க கண்டடைகிறான் நம்ம பார்க்கிறோம். இதே 7:11 நம்ம வாசிக்கலாம். ஆகையால் பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? அப்போ இப்ப நம்ம நம்பிக்கை என்னவா இருக்கும் அப்படின்னா, நம்ம தேடுனா கண்டிப்பா என்ன கிடைக்கும்? தேடுறது கிடைக்கும். ஆனா அந்த தேடுற விஷயம் என்னவா இருக்கணும்? உலகம் சார்ந்த சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நம்ம தேடக்கூடாது. ஆவிக்குரிய சம்பந்தப்பட்டதுல தேவனுக்கு உட்பட்டு இருக்கிற விஷயங்கள்ல தேடும்போது அதை கண்டிப்பாக என்ன பண்ணுவீங்க? கண்டடைந்து கொள்வீர்கள் என்று நம்ம அங்க புரிந்து கொள்றோம். இதுதான் நம்ம இந்த சாயலை பெறக்கூடிய சில விஷயங்கள். இப்ப இந்த சாயலை பெறக்கூடியதுல ஒரு பெரிய பிரச்சனைகள் இருக்கிறத நம்ம அங்க பார்க்கலாம். இந்த கிறிஸ்துவனுடைய சாயலை அடைவதற்கு 2 விதமான ஏமாற்றங்கள் இருக்குது. 2 விதமான ஏமாற்றத்திலிருந்து தப்பிச்சிட்டோம்னா ஓரளவுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா, நம்ம ஓரளவுக்கு அது அப்சர்வேஷனுக்குள்ள கொண்டு வந்து சரிப்படுத்தலாம்னு நம்ம சின்ன சின்ன பிளான்ல பார்க்குறோம். எப்படி அப்படின்னா, ஒரு சப்ஜெக்ட் நீங்க கேட்குறீங்க. சப்ஜெக்ட் ஏன் கேட்கணும்? இல்ல, நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு ஓய்வு நாள்லையும் வந்து கடவுளுடைய வார்த்தையை கேட்பதனுடைய முக்கியத்துவம் என்ன? நம்ம என்ன நினைப்போம்? இல்லை, என்னுடைய பாயிண்ட்ல சொல்கிறேன். நீங்கள் எல்லாம் மைண்டுக்குள்ள எப்படி வச்சுட்டு இருப்பீங்க. என்னுடைய ஆங்கிள், ஏன்னா நானும் உங்களை மாதிரி இருக்கிற ஒரு பிரதர் தான். நான் என்ன பண்ணுறேன்னா, என்னுடைய ஆங்கிளில் கடந்த வாரம் ஃபுல்லாக உலகத்துக்காக நான் என்ன பண்ணியிருப்பேன்? நிறைய போராடி இருப்பேன். என்னுடைய முழு உழைப்பையும் எங்கே போட்டிருப்பேன்? உலகத்தில் போட்டு அதிகமான வேலைகளை செஞ்சுட்டு கடவுளுக்காக எவ்வளோடா செஞ்சேன் அப்படின்னா, அங்கே 99.8% அங்கே செஞ்சுட்டு ஒரு 2% நான் என்ன பண்ணுவேன்? ஏதோ போனால் போதுன்னு ஒரு நைட் ஒரு ஜபம், காலையில் ஒரு ஜபம், இல்லை யாராவது ஒரு உடம்பு சரியில்லைன்னா அவங்களுக்காக ஒரு ஜபம் அப்படின்னு போயிட்டு ஒரு 2% வந்து நம்ம செலவழிச்சிருவோம். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு, சரி ஞாயிற்றுக்கிழமை எப்படியாவது போய் கடவுளுடைய வார்த்தையை கேட்டு ஏதோ ஒரு விஷயங்கள் குணலட்சணங்கள் நம்ம அப்படின்ட்டு நம்ம ஞாயிற்றுக்கிழமை வந்துடுவோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னுடைய பாயிண்ட்ல அந்த மாதிரி பாயிண்ட்ல நீங்க ஒவ்வொருத்தர் இருக்கலாம். தேவ செய்தி. அப்போ நமக்கு என்ன ஆகுது? பசி எடுக்கும்போது அந்த சாப்பாடு போட்டால் சரியாயிடுது இல்லைங்களா? அந்த தாகம் தீர்ந்துருது. அது மாதிரி
ஞாயிற்றுக்கிழமை வேலையில நம்முடைய வார்த்தைகளை வந்து எப்படியாவது கேட்டு நம்ம என்ன பண்ணிடலாம், நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சியை மேற்கொண்டு வளர செய்யலாம், அல்லது நம்ம அது சரிப்படுத்திக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். கரெக்டுங்களா? அதுதானே முக்கியத்துவம், ஞாயிற்றுக்கிழமை கூடுகையுடைய முக்கியத்துவம், நம்மளை நாமே சரிப்படுத்திக் கொள்வதற்கு. ஆனால் 2 காரணங்கள் நம்மளை ஏமாத்திரும். 2 காரணங்கள். ஒரு காரணம் நம்ம என்ன பார்க்கறோம் அப்படின்னா, ஒரு விஷயத்த ரிப்பீட்டடா வந்தா நீங்க என்ன பண்ணுவீங்க? ஒரே விஷயம் ரிப்பீட்டடா வந்தா என்ன நடக்கும்? ரிப்பீட்டட்னா கேட்டதையே திரும்ப திரும்ப கேட்டா என்ன நடக்கும்? என்ன போன வாரம் தான் இந்த எடுத்தீங்க, மறுபடியும் இதே எடுக்கிறீங்க, எங்களுக்கு தெரியாதா? இதுக்கு பேர் என்ன பேரு தமிழ்ல? சலிப்பு. இதுக்கு பேர் என்னது? சலிப்பு. கேட்ட விஷயங்களையே திரும்ப கேட்பதனால நமக்கு ஏற்படக்கூடிய ஒரு நோய் என்னன்னா சலிப்பு. இதனால நம்ம என்ன பண்ண மாட்டோம், அந்த விஷயத்தை திருப்பி மறுபடியும் நீங்க சொன்னீங்கன்னாவே எனக்கு என்ன நடக்கும்? காது அடைய உங்களோட பெரிய ராதனையா போச்சு, இப்பதானே எடுத்தீங்க அப்படின்னு அந்த ஒரு விஷயம் வரும். இது ஏமாற்றம் நம்பர் 1. இது ஏமாற்றம் நம்பர் 1. 2வது ஏமாற்றம் என்ன அப்படின்னா அசட்டை பண்ணுதல். அசட்டை பண்றதுன்னு என்ன அர்த்தம்? சலிப்பு ஒரு காரணம், 2வது காரணம் அசட்டை பண்ணது. அசட்டை எப்படி பண்ணுவோம்? ரைட்டு. ஒன்று பிடிக்கலன்னா அசட்டை பண்ணுவோம், இன்னொன்று விருப்பம் இல்லைன்னா அசட்டை பண்ணுவோம். அது முன்னாடியே சொல்லியாச்சு, அது சலிப்பு. அது அசட்டை பண்ணதுல வருது. நீங்க சொல்றது அசட்டை பண்றதுல வருது. தேவை இல்லைன்னா நம்ம என்ன வரும், இது தேவையில்லை நமக்கு அப்படின்னு அசட்டை பண்ணிடுவோம். அப்போ வேத வசனங்களை கேட்பதில் கேட்ட விஷயங்களையே கேட்டாலும் சலிப்பு வரலாம், அல்லது கேட்டுட்டு அசட்டை பண்ணிட்டாலும் நம்மளுக்கு பிரச்சனை. வசனங்கள் எப்பொழுதும் நமக்கு வசனம் என்ன சொல்லுது? பைபிளில் ஒரு வசனம் ஒரு வசனம் நீங்கள் கேட்டிங்கன்னா அந்த வசனம் என்ன சொன்னது? அது போன வாரத்துலேயும் முதல் வாரத்துலையும் நான் கேட்ட மாதிரி இருக்கு. வெறுமையாய் சொன்ன வசனங்கள் அது வெறுமையாய் திரும்பாது. ஒரு வசனம் நமக்குள்ள வருதுச்சுன்னா அந்த வசனம் என்ன போகாது, எம்டியா அது செயல்படாது அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்போ 2 விஷயங்கள் நம்மளை ஏமாத்திருது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்போ அந்த 2 விஷயங்களுக்கு ஒரு உதாரணங்கள் வேதத்திலிருந்து நம்ம பார்த்துட்டா அது எப்படியாப்பட்ட ஆங்கிளில் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ள முயற்சி செய்யலாம். முதலாவது ஆங்கிள் நம்ம பார்க்குறோம். எங்கே பார்க்குறோம்னா உதாரணம், ஒரு ஏமாற்றத்துக்கு உண்டான உதாரணம் நம்ம பைபிள் எடுக்கிறோம். யோனாவை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். யோனா தெரியுங்களா? யோனா ஏற்கனவே தெரியும். அவர் யோனானா யார் அப்படின்னா நமக்கு என்ன ஞாபகம் வரும்? பெரிய மீன் அவரை முழுங்கிடுச்சு, 3 நாள் கழிச்சு கொண்டு போய் காரி துப்பிடுச்சு, அப்படித்தானே நம்மளுக்கு ஓரளவுக்கு தெரியும். ஆனால் இப்போ அதுக்குள்ளர போய் அந்த ஏமாற்றம் 1 மற்றும் ஏமாற்றம் 2ங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அது ஏன் ஏமாற்றப்பட்டாரு, அந்த விஷயங்களால என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம அங்கே பார்க்கலாம். இப்போ நம்ம வசனம் வாசிக்கலாம். யோனா 1ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வரை உள்ள வசனங்களை நீங்கள் பின்னாடி போய் வாசி பாருங்க. அதில் நம்ம வாசிக்க வேண்டியது 1 முதல் 3 வரையும் வாசிங்க. யோனா 1 முதல் 3. அமித்தாயின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி. கமா இப்போ நான் நிறுத்துறேன். இப்போ யோனாவுக்கு என்ன வார்த்தை உண்டாகுது? அங்க பாருங்க, இந்த டிஸ்பிளேலையும் தெரியுது. சிஸ்டர் வாசிக்கிறது கவனிங்க. யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி. அப்ப யாருடைய சத்தம் வெளிப்படுது? தேவனுடைய சத்தம் யோனாவுக்கு வெளிப்படுது. இப்போ இது அவர் எப்படி டீல் பண்றாரு அப்படிங்கறத நம்ம தொடர்ந்து வாசிக்கலாம். அவர் நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேவுக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி, அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகி தர்ஷீசுக்கு ஓடி போகும்படி எழுந்து. இப்போ நான் என்ன சொல்றேன், நான் ஒரு சுப்பீரியர்னு வச்சுங்களா, ஒரு பிடி சார்னு வச்சுக்கலாம். நான் ஸ்கூலில் ஒரு பிடி சார் என்னுடைய ஸ்டூடெண்ட்டை பார்த்து நீ போய் ரன்னிங் ஓடுன்னு நான் சொல்கிறேன். அவன் என்ன பண்ணணும்? ரன்னிங் ஓடணும் தானே. அதானே ஒரு பிடி சார் பார்த்தா எல்லாம் பயம் வரல இல்லைங்களா? ஒரு இதில் பயம் வரும். இப்போ பிடி சாருங்கிறது உலகத்தில் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு பிடி சார். ஆனால் கடவுளுடைய வார்த்தை யாருக்கு உண்டாச்சு? யோனாவுக்கு. அந்த வார்த்தைக்கு சொன்னோட என்ன பண்ணியிருக்கணும்? அவர் ஏன் கீழ்ப்படியில? இப்போ அவருக்கு அந்த அசட்டை பண்ணதிலும் வருது, சலிப்பும் வருது. அதெல்லாம் நம்ம பின்னாடி ஆங்கிள் நம்ம அங்கே பார்க்கலாம். இப்போ என்ன விஷயம் நடக்குது அப்படின்னா பாருங்க, யோனா கர்த்தருடைய சமூகத்து நின்று என்ன பண்றாரு? கடவுளுடைய வார்த்தை எங்க உண்டாகுதோ
அந்த உண்டாகிற இடத்தை விட்டு விலகினீங்கன்னா அதுக்கு பேர் என்னன்னா ஏமாற்றம் நம்பர் 1லயோ 2லயோ மாட்டிக்கிட்டீங்கன்னு அர்த்தம். எங்க கர்த்தருடைய வார்த்தை உண்டாகிற இடம் எது? நம்முடைய சபைகள்ல உண்டாகும், அல்லது வேதத்தை தியானிச்சு ஒரு யூடியூப்ஸ்லயோ அல்லது தியானிக்கிற அந்த கூடங்களில் நம்ம கேட்கும்போது நம்ம கர்த்தருடைய வார்த்தை சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறக்கூடிய அறிவு இருக்கான்னு நம்ம செக் பண்ணிக்கணும். அப்போ கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகும்படி அவருடைய சமூகமே எனக்கு வேணாம், வார்த்தையும் வேணாம் அப்படின்னு விலகி அவர்களோட எங்க போயிடுறாரு? தர்சீசுக்கு ஓடி போறாரு அப்படின்னு பார்க்குறோம். சரி, இப்போ இது அப்படியே நம்ம பார்க்கலாம். இப்போ இது ஒரு வார்த்தை வந்தாச்சுன்னா நமக்கு எப்படி இருக்கணும்? நமக்கு ஒரு வார்த்தை வருதுன்னா, நாளைக்கு உலகம் அழிய போகுதுன்னா இன்னைக்கு எப்படி இருப்பீங்க? நாளைக்கு உலகம் அழிய போகுதுன்னு திட்டவட்டமாக தெரிஞ்சிடுச்சு, என்ன பண்ணுவீங்க? இது வரைக்கும் பரிசுத்தமாகாதவங்க எல்லாம் என்ன பண்ணுவோம்? டக்குன்னு போய் முழங்கால் போட்டு நைட்டு காலையில் இடி சோறு வேணாம், ஒன்று வேணாம், எப்படியாவது காலையில் பரலோக வாய்ப்பு பெற்றுன்னு சொல்லி என்ன பண்ணிடுவோம். ஆனால் ஒரு வருஷமா பண்ணிருக்க மாட்டோம். அப்போ பயம் இருக்கு இல்லைங்களா? ஒரு பயபக்தி இருக்கு. அப்போ கர்த்தருடைய வார்த்தை உண்டானா நமக்கு என்ன அடுத்தது வரணும்னா, ரியாக்ட் ஆகணும்னா, கர்த்தருடைய வார்த்தைக்கேற்ற பயம் உண்டாகுதா அப்படிங்கிற ஒரு மனநிலை இன்னைக்கு அநேகர்கிட்ட இல்லை. அநேக தீர்க்கதரிசிகள் வந்து தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு போயிட்டாங்க பழைய ஏற்பாட்டில். ஆதிகால அப்போஸ்தலர் காலத்துல வந்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வசதி எல்லாம் சொல்லப்பட்டுச்சு. ஆனா அவங்க என்ன பண்ணிட்டாங்க? அந்த வார்த்தைகளை அசட்டை பண்ணிட்டாங்க அப்படிங்கிறத நம்ம அங்க புரிந்து கொள்ளுகிறோம். அப்படி ஒரு அசட்டை பண்ற அந்த கவலையற்ற நிலையை இந்த யோனா கிட்ட நம்ம மீண்டுமாக பார்க்கறதுக்கு உண்டான வாய்ப்பை பார்க்கிறோம். யோனா 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நாங்க வாசிக்கலாம் பாருங்க. அப்பொழுது கப்பற்காரர் பயந்து அவனவன் தன் தேவனை நோக்கி வேண்டுதல் செய்து பாரத்தை லேசாக்கும்படி கப்பலில் இருந்த சரக்குகளை சமுத்திரத்தில் எறிந்து விட்டார்கள். யோனாவோ வென்றால் அங்க பாருங்க, இந்த இடத்துல அந்த பாயிண்ட் ஹைலைட்டா நம்ம பார்க்க வேண்டிய என்ன விஷயம்னா, யோனாவோ வென்றால். ஏன் இந்த யோனாவோ வென்றாலுங்கிற வார்த்தை யூஸ் பண்ணோம்? அங்கதான் பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, ஃபர்ஸ்டே நம்ம வாசிக்கும் போது ஹைலைட் பண்ண என்னது? யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி அப்பதான் யோனாவோ வென்றால். மற்றவர்களுக்கெல்லாம் சொல்லல, மற்றவங்களுக்கெல்லாம் இல்ல. இப்போ சபையோ வென்றால்னு யார்கிட்ட தான் சொல்ல முடியும்? ஏப்பா வாரம் போனீங்களே, வாரம் கேட்டீங்களே, வாரம் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்களே, என்ன பண்ணீங்க அப்படின்னா, யோனாவோ வென்றால் கப்பலின் கீழ்த்தட்டில் இறங்கி போய் படுத்துக்கொண்டு அயர்ந்த நித்திரை பண்ணினான். இது என்ன அர்த்தம்? கர்த்தருடைய வார்த்தை வந்தும் கேட்டும் நீ எங்க சொன்ன இடம் இது? நினிவேவுக்கு சொன்னாரு. இவர் எங்க போறாரு? ஆப்போசிட் டைரக்ஷன்ல போறாரு. இப்ப நமக்கு எங்க சொன்னாரு? நமக்கு அழைப்பு எங்க? இப்ப நம்ம டைரக்ஷன் எங்க? பரலோகத்துக்கு நேரா தான் நம்மள சொன்னாரு. இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியங்கள்ங்கிறது நேர்பாதை. ஆனா நமக்கு எப்படி இருக்குது? கவலையற்ற நிலை. கர்த்தருடைய வார்த்தை நமக்கு உண்டாகன பின்பு கப்பலுங்கிறது எதுக்கு அடையாளம்? விசுவாசத்துல விழித்திருக்கணுமா தூங்கணுமா? அவர் என்ன பண்றாரு? தூங்கிட்டாரு. புரியுதுங்களா? கர்த்தருடைய வார்த்தை வந்து இருக்கக்கூடிய கவலையற்ற நிலையை அங்க வெளிப்படுத்துகிறதை நம்ம அங்க பார்க்கிறோம். அடுத்தது நம்ம பார்க்கும்போது நம்மகிட்ட சொன்னோம்னே இதெல்லாம் எனக்கு தெரியாதா பதார், எனக்கு போய் அட்வைஸ் பண்றீங்களா? எனக்கு தெரியாத மாதிரி நீங்க அட்வைஸ் பண்றீங்க, எல்லாம் எனக்கு தெரியும் அப்படிங்கிற மனப்பாங்கு இந்த யோனா கிட்டையும் இருப்பதை நம்ம அங்க பார்க்கிறோம். எப்படின்னா நம்ம வசனம் அதுலயே பார்த்தீங்கன்னா 2:8 வாசிக்கலாம். யோனா 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள். அப்போ பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை என்ன பண்றாங்க? அப்ப நமக்கு கிருபை கொடுக்கப்பட்டுச்சுங்களா இல்லைங்களா? கிருபை இந்த வாரம் நம்ம வந்து ஒன்னா கூடி இருக்கிறதே அது பெரிய கிருபை. அப்போ இந்த கிருபையை நம்ம போக்கடித்து கொள்ளக்கூடாது. எப்படின்னா நம்ம பார்க்கும்போது என்னதான் புதுசாக சொல்ல போறாரு? போன வாரம் சொன்னாரு இந்த வாய்ப்புக்குள்ளே வாங்க, பரலோக வாய்ப்பு கொஞ்சம் நல்லது, நீங்கள் கொஞ்சம் பாடுபட்டால் அந்த பரலோக வாய்ப்பு போட்டுக்கலாம். இந்த வாரம் போனால் என்ன சொல்ல போகிறாரு? மாற்றியே சொல்ல போகிறாரா? இந்த கிறிஸ்துவின் சாயலில் நான் என்ன பண்ணுறது? 20 வருஷமாக இந்த கிறிஸ்துவின் சாயலில் தான் நான் கேட்டுக்கிறேன்.
இதை போயிட்டு இந்த வாரமும் போயிட்டு அப்படின்னு என்ன ஆயிடுது, சலிப்பு, அசட்டை, இதெல்லாம் நமக்கு ஏற்கனவே இருக்கிறது தான். இது வந்து ஜென்ரலாக நம்ம ஃபீட்பேக்கோட பார்க்குறோம். ஆனால் இது ஆங்கிளில் பொய்யான மாயையை பற்றி இந்த கடவுளுடைய வார்த்தை, அதை சம்பந்தப்பட்ட காரியங்கள், அதுக்கு அப்பாறு இருக்கிற எல்லா விஷயங்களும் என்ன பேரு? மாயை. மாயை. நம்மை சார்ந்திருக்கிற உலகத்தில் கவர்ந்திருக்கக்கூடிய அநேக மாயைகள் இந்த வாய்ப்பை பெற்று கொள்ளாதபடிக்கு தடை செய்து கொண்டிருக்கிறது என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதனால தான் பாருங்க, பொய்யான மாயை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை என்ன பண்றாங்க? போக்கடிக்கிறாங்க. அந்த போக்கடிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை அவங்க புரிந்து கொள்ளுகிறோம். அதை மீண்டுமாக அடுத்த வார்த்தையை நாம் பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் டைம் வந்தபோது நம்ம என்ன பண்ணிட்டோம்? யோனா மாதிரி அசட்டை பண்ணிட்டோம், சரிங்களா? இப்போ ரெண்டாவது டைமும் வருது அவருக்கு. யோனாவுடைய வார்த்தையை ஃபர்ஸ்ட் டைம் வந்துச்சு, அவர் என்ன பண்ணிட்டார்? கப்பலில் போய் தூங்கிட்டார். இப்போ ரெண்டாவது டைம் வருது, என்ன பண்ணுறாரு நம்ம கொஞ்சம் பார்க்கலாம் பாருங்க. யோனா 3ஆம் அதிகாரம் 1 மற்றும் 3. இரண்டாம் தரம். இப்போ பாருங்க, முதலாம் தரம் வந்துச்சு கர்த்தருடைய வார்த்தை. இப்போ என்ன டைம் வருது? கர்த்தர் எத்தனை முறை பேசுகிறார் நம்மோட அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம் பாருங்க. இரண்டாம் தரம் கர்த்தருடைய வார்த்தை யோனாவுக்கு உண்டாகி அவர் நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் நான் உனக்கு கற்பிக்கும் வார்த்தையை அதற்கு விரோதமாய் பிரசங்கி என்றார். இப்போ என்ன பண்றாரு? ஃபர்ஸ்ட் வார்த்தை வரும்போது எங்க போனாரு? ஆப்போசிட்ல போனாரு. இப்போ எங்க போறாரு? நினிவேக்கு போறாரு. அப்போ என்னன்னா, யோனா எழுந்து கர்த்தருடைய வார்த்தை படி நினிவேக்கு போனான். அப்போ கர்த்தருடைய வார்த்தை நம்ம கிட்ட ஒரு தடவை வந்துட்டு அதுக்கப்புறம் வராதுன்னு கிடையாது. நம்ம தவறு இழைக்கும் போது கூட என்ன பண்ணுது? அந்த வார்த்தை நம்ம தப்பு பண்ணிட்டோம்னா கூட அவர் என்ன பண்றது? நம்ம விட்டுறதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று உன்னை பேர் சொல்லி அழைத்தேன், நீர் என்னுடையவர் என்று வசனம் சொல்லுது நம்ம பார்க்கிறோம். அப்போ நம்ம அழைத்த கடவுள் என்ன பண்றாரு? நம்ம எப்படியாவது சரிப்படுத்துக்கிறதுக்கு நிறைய வார்த்தைகளை என்ன பண்றாரு? அனுப்புறாரு அப்படிங்கிறது நம்ம அங்க பார்க்கிறோம். சரி, இப்போ யார் ஓடி போறாங்க அப்படிங்கறது பார்க்கலாம் பாருங்க. யோனா 4:1 மற்றும் 2 வாசிக்கலாம். யோனாவுக்கு இது மிகவும் விசனமாய் இருந்தது, அவன் கடும் கோபம் கொண்டு. இப்ப பாருங்க, யோனாவுக்கு இது மிகவும் விசனமாய் இருந்தது, அவன் கடும் கோபம் கொண்டு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, நான் என் தேசத்தில் இருக்கும் போதே நான் இதை சொல்லவில்லையா? இங்க பாருங்க, இது எங்க சொல்றாரு? இதெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே டீப்பா தெரியும். ஃபர்ஸ்ட் வார்த்தையிலே நான் ஏன் ஆப்போசிட்டா போனேன் அப்படின்னா, நீங்க சொன்ன மாதிரியே நான் ஆப்போசிட் போனது காரணம், நீங்க அந்த நினிவே பட்டணத்தை என்ன பண்ண மாட்டீங்க? அழிக்க மாட்டீங்க. அடுத்தது என்ன பண்றாரு பாருங்க. இது நிமித்தமே நான் முன்னமே தர்ஷுக்கு ஓடி போனேன். நினிவேவுக்கு போகாம எங்க ஓடிட்டாரு? தர்ஷீசுக்கு ஓடி போனேன். நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவரும் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமான தேவன் என்று அறிவேன். இப்போ இதுல இருந்து நமக்கு என்ன ஒரு கீ பாயிண்ட் கிடைக்குது? கீ பாயிண்ட் ஏதாவது கிடைக்குதா? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா? ஃபர்ஸ்ட் கர்த்தருடைய வார்த்தை வந்துச்சு, யோனா என்ன பண்ணாரு? நினிவேவுக்கு போகாம தர்ஷீசுக்கு போயிட்டாரு. இப்போ ரெண்டாவது கர்த்தருடைய வார்த்தை வருது, யோனா என்ன பண்றாரு? தர்ஷீசுக்கு போகாம நினிவேவுக்கு போயிட்டாரு. இப்போ அங்க போயிட்டு ஒரு வார்த்தையே சொல்றாரு, ஏப்பா நீங்க இப்படி இந்த ஜனங்களை அழிக்காம விட்ட தப்பு, நீங்க இப்படி பண்ணுவீங்க தெரிஞ்சுதான் என்ன பண்றேன்? தர்ஷீசுக்கு ஓடி போயிட்டேன். இதுல இருந்து நமக்கு என்ன கீ பாயிண்ட் கிடைக்குது? விண்ணப்பம் பண்றாரு, ஜெபம் பண்றாரு, அது ரைட்டு. இப்போ இவர் யோனாவுக்கு கடவுளுடைய வார்த்தையை பத்தி தெரியுமா தெரியாதான்னா, அதுதான் சொல்றாரு கீழே விஷயங்கள். இது நிமித்தமே அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இது நிமித்தமே அப்படின்னா நீங்க நல்லவர், உண்மை உள்ளவர், பரிசுத்தம் உள்ளவர், பாவத்துக்கு விலகினவர் அப்படின்னு யாருக்கு தெரியும்? யோனாவுக்கு மட்டுமா தெரியும்? நமக்கு தெரியும் தான் இல்லைங்களா? சபையாக அழைக்கப்பட்ட நம்ம அனைவருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் இது. ஆனா நாம என்ன பண்றது? இது நிமித்தம் தான் நான் ஃபர்ஸ்டே விலகி ஓடுறது. இதுதானே விஷயம், மேட்ரு. இதனால என்ன பண்றேன்? காரணம் அசட்டை பண்ணுதல் விலகுதல். தெரிஞ்ச விஷயத்தை யாராவது ஒருத்தர் திருப்பி சொன்னாங்கன்னா அதுக்கு என்ன பண்றது? நீங்க எப்படியும் எங்களை காப்பாத்திடுவீங்க. நாங்க தப்பு பண்ணாலும் நீங்க என்ன பண்றீங்க? இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை நிமித்தம் அவருடைய ரத்தத்தை நிமித்தம் எங்களை கழுவி சுத்திகரித்து மீண்டும் எங்களை சேர்த்துக்குவீங்க. அந்த நம்பிக்கை எது வரைக்கும் அப்படிங்கிறது நமக்கு சொல்ல முடியாது.
அப்போ இந்த தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற ஒரு விஷயம் யார்கிட்டலாம் செயல்படுதோ அவங்க கொஞ்சம் அங்கே யோசனை பண்ணணும். அசட்டை பண்ணுதல், சலிப்பு என்ற ஒரு விஷயம் நமக்கு வாழ்க்கையில் வந்துச்சா கிறிஸ்துவனுடைய சாயலை கண்டிப்பாக பெற்றுக்கொள்ள முடியாது. இன்னொரு எடுத்துக்காட்டு நம்ம வேதத்திலேருந்து நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு உதாரணம் தான். நாம் ஜென்ரலாக பார்க்குறோம், வசனம் வாசிக்காமல் திங்க் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு தாவீது பற்றி தெரியும். தாவீது எப்படிப்பட்டவர் அப்படின்னா பாவம் செஞ்சவர், சரிங்களா? அந்த பாவத்துடைய தன்மை அவருக்கு உணர்த்தப்பட்டதா? அப்படியே நீங்க கம்பேரிட்டிவா நம்மளையும் செக் பண்ணிக்கணும். ஓரலா நமக்கையும் செக் பண்ணிக்கிட்டு அப்படியே தாவிதிட்டும் போங்க. இப்போ பாவங்கிற நிலைப்பாடு நம்மகிட்ட, பாவம் செயல்படுதுங்கிற நிலைப்பாடு தெரியாம இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்ன? நிறைய கேள்வி கேட்குறேன்னு நினைக்கிறேன் நான் உங்களுக்கு. இப்போ நான் பாவம் செஞ்சிட்டேங்கிறத என்னால் உணரவே முடியலன்னா அதுக்கு பேர் என்ன? நான் நல்லவங்கிற நினைப்பில் இருக்கிறேன்னா இல்லை அது எப்படி நான் நினச்சிட்டு இருக்கிறேன்? என்னை பற்றி நான் என்ன நினச்சிட்டு இருக்கிறேன்? நான் பாவம் செஞ்சிட்டேங்கிறதே எனக்கு தெரியல, நான் தப்பு பண்ணிட்டேங்கிறதே எனக்கு தெரியல, நான் நல்லவனா இருக்கிறேன்னு நினச்சிட்டு இருக்கிறேன். ஆனால் நான் நல்லவன் இல்லைங்கிறது யாராவது சொன்னால் என்ன பண்ணிடணும்? நம்ம உணர்த்தப்படும் போது புரிந்து கொள்ளக்கூடிய நிலைப்பாடு தான் உண்மையான பரிசுத்தவான்களுக்கு ஏற்ற அடையாளம் அப்படிங்கிறது இந்த தாவீதுடைய விஷயத்தில் நம்ம பார்க்குறோம். இது உதாரணமாக எடுத்துக்கிட்டோம்னா இது 2வது எடுத்துக்காட்டு. நாம் தவறிழைக்கும் போது கடவுள் எப்படி யோனா கிட்ட போய் பேசினாரோ அதே போல நம்மகிட்ட பேசுவார். எப்படி பேசுவார் அப்படின்னா அவருடைய வார்த்தைகளை அனுப்பி பேசுவார். யாரோ ஒருத்தர் கொண்டு பேசுவார். அந்த வார்த்தைகளை நம்ம காது கொடுத்து கேட்கலன்னா நஷ்டம். சலிப்பா இருந்துச்சுன்னா அசட்டை பண்ணுதல், சலிப்பு, அசட்டை பண்ணுதல். அந்த வார்த்தை எதுக்கு தான் வருது? நம்மளை சரி பண்றதுக்கு வர வார்த்தையை சலிப்பாகவோ அசட்டை பண்ணுதலாகவோ எடுத்துக்கொண்டால் நாம் பாவி என்று மற்றவர்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கே தெரியல. அது வரைக்கும் நம்ம பார்க்கலாம். இப்போ ஒரு உதாரணத்தை மட்டும் நீங்க வாசிச்சு பாருங்க. 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசிக்கலாம் பாருங்க. 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 9வது வசனம். கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பான இந்த காரியத்தை செய்து அவருடைய வார்த்தையை நீ அசட்டை பண்ணினது என்ன? அப்போ அந்த வார்த்தையை அசட்டை பண்ணினது என்ன? அப்போ அந்த ஒரு உதாரணம் சொல்லுவாருங்களா? நத்தானியேல் தீர்க்கதரிசி என்ன பண்ணுவார்? உதாரணம் சொல்லுவார். அந்த ஆடு பற்றி இருக்காத, இந்த மாதிரி ஒருத்தனுக்கு இவ்வளோ ஆடு இருந்துச்சு, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், அதை பற்றி டீட்டெயிலாக போக வேணாம். அப்போது அந்த விஷயத்தை அவர் என்ன பண்ணுறாருன்னா, கர்த்தருடைய வார்த்தையை நீ அசட்டை பண்ணினது என்ன? ஒரு பாவம் செய்துட்ட நம்மளை கடவுளுடைய வார்த்தை குத்தப்படும் போது நம்ம என்ன பண்றோம்? ஏத்துக்கிறோமா இல்லை அசட்டை பண்றோமா? அப்படின்னா அசட்டை பண்ணிட்டா என்ன நடக்கும் அப்படின்னா நம்ம பார்க்கலாம். 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தையும் பார்க்கலாம். இப்ப தாவீது அசட்டை பண்றாரா, என்ன பண்றாருன்னு பாருங்க. அப்பொழுது தாவீது நாத்தானிடத்தில் நான் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தேன் என்றான். நான் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தேன் என்றான். அப்போ இந்த நத்தானியேல் சொல்ற வரைக்கும் அவர் என்னவா இருந்தாரு? அப்ப அந்த பாவம் அவருக்கு தெரியாதா? பாவம் சாதாரண பாவமா? ஒரு பாவம் என்பது சாதாரண பாவம் செஞ்சிட்டாரு அவர் தாவீது. அவர் பேர் என்ன சொல்லலாம் அதுக்கு முன்னாடி? அவர் பேரு ஒருத்தர் ஒரு ஆள் இல்லாம பண்ணிட்டாருன்னா என்ன பேரு? அது பேரு கொலைகாரன். தாவீது கொலைகாரன் உங்களுக்கு சொன்னா என்னை பார்த்து எல்லாம் ஒரு மாதிரியே பார்ப்பீங்க. என்னடா நல்லா தான் நான் பேசிட்டு இருந்தான். தாவீது என்ன பண்ணார்? உண்மையை கொலைகாரனா இல்லையா? என்ன பண்ணாரு? பிளான் பண்ணி, மர்டரர். அவர் பிளான் பண்ணி தான் அவர் மர்டர் பண்றாரு. யார? உரியா. பார்த்தீங்களா? அந்த போருக்கு உள்ளார அனுப்பி அவர் என்ன பண்றாரு? நீங்க இன்னும் போர் மும்முரமா தீவிரமா நடக்கிறது உள்ள அனுப்பு, அவனை எப்படியாவது சாவடிச்சிரு. அப்போ அப்படிப்பட்ட ஒரு பெரிய விஷயமே ஞாபகத்தில் இல்லாம ஒருத்தர் வாழ்ந்துட்டு இருந்தா அதுக்கு பேர் என்னது? கடவுளுடைய வார்த்தை அவர்கிட்ட எல்லாம் இல்ல, வேலை செய்யல, அசட்டை பண்றாரு. ஒரு பெரிய பாவமே அவருக்கு வாழ்க்கையில பெருசாவே தெரியல அப்படின்னா எந்த அளவுக்கு கர்த்தருடைய வார்த்தை அவர் என்ன பண்ணியிருப்பாரு? அசட்டை பண்ணி இருப்பாரு. உடனே இந்த வார்த்தை இப்ப நமக்கு அப்படியே நம்மளோட கம்பேர் பண்ணலாம்.
ஒருவேளை உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிற கடந்த வாரங்கள் வரைக்குமே எவ்வளவோ விஷயங்கள்ல தவறு செஞ்சுட்டு இருப்போம். தவறு செயல்னு என்னால சொல்ல முடியாது. ஆனா தவறுகளை சுட்டி காட்டும் போது நம்ம என்ன பண்ணிக்கலாம்? தவறுகளை சுட்டி காட்டும் போது நீ செய்தது பாவம் அப்படின்னு நம்ம சொல்லும் போது என்ன பண்ணலாம்? தாவீதை போல, ஆமா நான் பாவி, அசட்டை பண்ணல, எனக்கு சலிப்பு வரல அப்படின்னு நம்ம என்ன பண்ணலாம்? அதை ஏத்துக்கலாம். அப்போ நம்ம 2 விஷயங்களை நம்ம பார்க்கலாம். சத்திய சம்பந்தப்பட்ட காரியங்கள் கவனத்தோடு எச்சரிப்போடு நம்ம பார்க்கறது ரொம்ப ரொம்ப அவசியம். யாராவது ஒரு வார்த்தையின் மூலியமாக எப்படியாவது நம்ம என்ன பண்ணிடணும், அந்த வார்த்தை வரும்போது கவனமாக கேட்டு திருந்திக்கணும். 2வது விஷயம் பார்த்தீங்கன்னா, நமக்கு தலைக்கு மேலே ஒரு கேமரா பொருத்தப்பட்டிருக்குன்னு நீங்கள் வச்சுக்கலாம். கேமரா இருக்கிற இடத்துல எல்லாம் மக்கள் என்ன பண்ணுவாங்க? ஏய் கேமரா பேச சண்டை போடாது. கேமரா இருக்குது அங்கே பார்த்து நட. உலகத்தில் அந்த கேமரா எவனும் வாட்ச் பண்ணுறானோ இல்லையான்னு தெரியல, அந்த கேமராவுக்கு பயந்துட்டு அங்கே என்ன பண்ண மாட்டோம், மேக்ஸிமம் அதுக்கு விலகி ஓடி தப்பு பண்ணாமல் இருப்போம். சரிங்களா? பார்த்துக்கிறீங்களா இல்லையா? ஆனால் ஒருத்தர் நம்மளை கண்காணிச்சுட்டே இருக்கிறாரு, நம்மளை பார்த்துட்டே இருக்கிறாரு. ஆனால் அவர்கிட்ட நம்ம எப்படி இருக்கிறோம்? சத்தியம் நம்ம சொல்கிறோம், அசட்டை பண்ணுறோம், சலிப்பு வந்துடுது. ஏன் அப்படின்னா, அவர் என்ன பெருசாக நம்மளை பண்ணிட போகிறாரு, நம்மளை என்ன பண்ணிட போகிறாரு. அப்போது இந்த கேமரா நம்மளை பார்த்துட்டு இருக்குது, ஒரு பெரிய ட்ரூத்துங்கிற ஒரு கேமரா நம்மளை என்ன பண்ணிட்டு இருக்குது, பார்த்துட்டே இருக்குது. நம்மளை எப்போ எங்கே தப்பு பண்ணுறோங்கிறத என்ன பண்ணுது, அது ரிவீல் பண்ணிகிட்டே இருக்குது. அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, ஒரு காலம் மறந்துடவே கூடாது. சரி, இப்போ நம்ம அதுக்கு ஒரு 4 விதமான கவனங்களை நாம் பார்த்துட்டு இந்த பாடத்தை நாம் நிறைவு செய்ய முயற்சி செய்யலாம். ஒரு கவனம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. அந்த கவனத்தில் முதல் கவனம் நம்ம வாசிக்கலாம். முதல் கவனம் நம்ம வாசிக்கும்போது வசனம் லூக்கா, மொத்தம் ஒரு 5 விதமான 5 வேணா 1 2 3 4 இருக்கு. நம்ம மேக்ஸிமம் 2 3 பார்த்துடலாம். முதல் கவனம் எப்படின்னு பார்க்கும்போது வசனம் வாசிக்கலாம். ஒரு கிறிஸ்துவின் சாயலை தரித்துக் கொள்வதற்குண்டான சில குணநலன்கள் அங்கே இருப்பதை நம்ம அங்கே உணர்ந்து கொள்ள முடியும். லூக்கா 18ஆம் அதிகாரம் 9வது வசனம் வாசிக்கலாம். லூக்கா 18:9. அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாய் எண்ணின சிலரை குறித்து. போதும். இப்போ நம்ம இது முதல் கவனம். இந்த கவனம் நம்மளுடைய வாழ்க்கையில் கவனமாக கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி, நான் நீதிமான்னு நினச்சிக்கிட்டு நான் என்ன பண்ணுறேன், மற்றவர்களை என்ன பண்ணுறேன், அற்பமாக எண்ணுதல். நீதிமான்னா உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். நீதிமான்னா யார்? நீங்கள் எல்லாமே என்னை திருன்னு பார்க்குறீங்க, பார்த்தா எனக்கே பயமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இன்னொன்று, நீதியை செய்கிறவன் தான் நீதிமான். நீதினா உண்மையாக வாழ்கிறது, உண்மையாக நடக்கிறது, நேர்மையாக நடந்து கொள்வது, நிறையா விஷயங்களை சொல்லிகிட்டே போகலாம். நீதிமான் இயேசு கிறிஸ்துவுடைய ரத்தத்தினால கழுவப்பட்டவர் நீதிமான் தான் எண்ணப்படுகிறார். ஆனால் அது உறுதியாக்குறதுக்கு நீதியை செய்து பழக வேண்டும். அப்போது அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை என்ன பண்ணக்கூடாது, அற்பமா என்றது. இது கவனம் வைக்க வேண்டிய ஒரு விஷயம். நாம் நீதிமான்னா நம்ம என்ன பண்ணணும், மற்றவங்களை எப்படி தான் நினைக்கணும், நீதிமான்கள் என்று நம்ம ஏன்னா அவங்களே கடவுளை அழைச்சிருக்கிறாங்கிற நம்பிக்கையில் அவங்களுக்கு சொல்கிறோம். 2வது ஒரு வசனம் வாசிக்கலாம் பாருங்க. ரோமர் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்துடைய பிற்பகுதியை வாசிக்கலாம். ரோமர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துடைய 1ஆம் வசனத்தை பிற்பகுதி. நீ குற்றமாக தீர்க்கிறவைகள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால், நீ குற்றவாளிகளாய் தீர்ப்பு செய்கிறவர்கள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால். நான் சொல்லல. இப்போ நான் யார்கிட்ட ஒரு தப்பு பண்ணீங்க அப்படின்னு நான் சொன்னேன்னா அந்த குற்றத்தை என்ன பண்ணியிருப்பேன், நான் செஞ்சிருப்பேன். அப்போ செய்கிறபடியினால் நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய். இப்போ யாரை தான் குற்றவாளியாக சொல்றோம்? நீ சரியில்லைன்னு சொன்னா அதுக்கு பேர் என்னன்னு அர்த்தம்? நான் ஒரு வேலை இப்போ நான் என்ன சொல்றேன்னா, ஒரு கையை காட்டி நீங்க சரியில்லை அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்றேன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு பேர் என்ன? நான் தான் குற்றவாளிங்கிறது நானே சொல்லிக்கிறேன், உங்களை சொல்லலை. நீ குற்றவாளி அப்படின்னு கை நீட்டுகிற அந்த கையே உங்களை சொல்லலை, அது என்னையே சொல்லுது. நீ குற்றவாளின்னு சொன்ன தீர்ப்பு அது உனக்கு இல்லை, உங்களுக்கு இல்லை, எனக்கு அப்படின்னு எனக்கு.
அதான் அந்த வசனத்துடைய பிற்பகுதி தெளிவாக சொல்லுது, மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே நீ என்ன பண்ற, உன்னைத்தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய். உன்னைத்தானே அப்படின்னா நான் யாரையும் நம்ம என்ன பண்ணலாம், கை காட்டி நீங்க சரி தப்பு அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி நம்ம யோசிக்கணும். அப்போ மற்றவர்களை அற்பமாக எண்ணக்கூடாது, குற்றவாளியாய் தீர்க்கக்கூடாது. இதுல முதல் கவனமா இருந்தா கிறிஸ்துவனுடைய சாயலுடைய டெவலப்மெண்ட் கண்டிப்பா அங்க டெவலப் ஆயிட்டு இருக்குது அப்படிங்கிறத புரியும். ஏன்னா நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம பார்க்கலாம். இந்த இடத்துல நான் உங்களுக்கு போடுறேன். ஒரு பெரிய வட்டத்துக்குள்ளார ஒரு மனுஷன் நிற்கிறான், சரிங்களா? இப்போ இந்த வட்டம் உங்களுக்கு தெரியுதா? ஒரு பெரிய வட்டத்துக்குள்ளார ஒரு மனுஷன் இருக்கிறான் அப்படின்னு வச்சுக்கோங்க, ஒரு பெரிய சர்க்கிள். அந்த சர்க்கிளுக்குள்ள ஒரு மனுஷன் இருக்கிறான். அந்த சர்க்கிளுக்குள்ளார அவனுடைய நினைவுகள் என்னவா இருக்கு அப்படின்னா, அவனுடைய சொந்த கருத்துக்கள் இருக்குது. ஒரு வட்டங்கிறது நான் சொல்றது புரியுதுங்களா? வட்டங்கிறது வட்டம் இல்லை, ஒரு மனிதனுடைய ஒரு வட்டங்கிறது அவனுடைய சொந்த கருத்துக்கள். அந்த சொந்த கருத்துக்களை வைத்துக்கொண்டு நாம் என்ன பண்ணக்கூடாது, மற்றவர்களை தீர்ப்பு செய்யக்கூடாது. எதன் அடிப்படையில் நம்ம தீர்ப்பு செய்யலாம் அப்படின்னா, எதன் அடிப்படையில் நம்ம தீர்ப்பு செய்யலாம்? இன்னொரு விஷயம், அங்கதான் பாயிண்ட். நம்ம தீர்ப்பு செய்யலாம்னா தீர்ப்பு செய்யும் நமக்கு தோணும். நம்ம சொல்லும் கேள்வியில என்ன பண்ணுவோம், தீர்ப்பு இப்படி செஞ்சா தீர்ப்பு செய்யலாம்னு சொல்லுவோம். ஆனா நம்ம தீர்ப்பே என்ன பண்ணக்கூடாது, செய்யக்கூடாது. அதான் அந்த வட்டம். ஒரு வட்டத்துக்குள்ள ஒரு மனிதன் இருந்துகிட்டு பிறரை பார்த்து நம்ம தீர்ப்பு செய்யக்கூடாது. நம்ம தீர்ப்பு செய்யக்கூடிய அதிகாரம் இப்ப இருக்கா அப்படின்னா இல்ல. மற்றவர்களாய் குற்றவாளியாய் தீர்க்கிற நீயே குற்றவாளியாய் தீர்க்கப்படுவாய்னு இப்பதான் நாம பார்த்தோம். மற்றவர்களை நம்ம என்ன பண்ணக்கூடாது, இதுல கவனம் வச்சீங்கன்னா மேக்சிமம் நமக்கு ப்ராப்ளம் 100% சால்வ்டு. சபையில ப்ராப்ளம் வராது. ஏன் அப்படின்னா நம்ம யாருமே குற்றவாளின்னு பார்த்தா என்ன பண்ண மாட்டோம், சொல்லவே மாட்டோம். அப்போ நம்ம மேக்ஸிமம் என்ன பண்ணுவோம், தவறுகளை சுட்டி காட்டும் போது நம்ம திருத்திக் கொள்வோம். அப்பா நீங்கள் இந்த மாதிரி தவறு பண்ணியிருக்கீங்க, திருத்திக்கீங்கப்பா அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்ணுவோம், கண்டிப்பா சரிங்க நான் கண்டிப்பா திருத்திக்கிறேன். இந்த மனப்பாங்கு தான் ரொம்ப முக்கியமான ஒரு மனப்பாங்கா இருக்குது. 2வது பாயிண்ட்டுக்குள்ள நம்ம கடந்து போறோம். எப்படி நம்ம பார்க்கலாம், வசனம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 37வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 8:37. அதற்கு பிலிப்பு, நீர் முழு இருதயத்தோடும் விசுவாசித்தால் தடையில்லை என்றான். அப்போ முழு இருதயத்தோடு இருக்கக்கூடிய விசுவாசத்துல கவனம் வைக்கங்கிறது நம்ம அங்க புரிஞ்சுக்கிறோம். 2வது பாயிண்ட்டுக்குள்ள நம்ம வரோம். மத்திய 22ஆம் அதிகாரம் 37வது வசனம். 2வது பாயிண்டோடைய கவனம் எங்க இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ராஜா அதை கேள்விப்பட்டு கோபமடைந்து தன் சேனைகளை அனுப்பி அந்த கொலைபாதகரை அழித்து அவர்கள் பட்டணத்தையும் சுட்டெரித்தான். 22:37. இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. இது முழு 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 அப்படின்னு 3 விஷயம் வந்துருது. 100%. இந்த 100%ல நமக்கு எத்தனை சதவீதம் வந்து முழு 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 இருதயம், முழு மனது, அப்புறம் முழு ஆத்மா. இது எப்படி 100% நம்ம காண்பிக்கிறோமா? முழு மனது, முழு ஆத்மா, ஏதாவது முழுனா அதான் அர்த்தம். முழுனா 100 தானே, முழுக்கள் 100%. இப்போ முழு மனதோடு நம்ம எத்தனை % கவனம் வைக்கிறோம்? இது ஏன் நான் இப்படி சொல்றேன் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம அந்த இருதயத்தில் எடுத்து இப்படி வெளியே காட்டணும்னா, எடுத்து வெளியே காட்டுறதுக்கு என்ன ஆப்பிளா? ஒரு ஆப்பிள்னா இது பாருங்க, இந்த ஆப்பிள் பார்த்துக்குங்க, சிவப்பு கலரில் இருக்குதா, மஞ்சள் கலரில் இருக்குதா, பச்சை கலரில் இருக்குதா அப்படின்னு காமிச்சோடனே இது என்னன்னு சொல்லுவீங்க டக்குன்னு? இங்கேருந்து இருக்கிறேன் இப்படி எடுத்து இது என்னது அப்படின்னா பேனா. எத்தனை சதவீதம் இருக்குது? பேனான்னு சொன்னாவே கண்டிப்பாக முழு சதவீதம் இருக்குதுன்னு தானே அர்த்தம். பேனான்னு சொன்னாலே இது முழு சதவீதம். இதில் இது இப்படி காட்டுறேன். இது என்னது? மூடி. பேனாவா? இப்ப மூடி, பேனா மூடி. பேனா மூடியா பேனாவா? ஏன் மூடி? ஏன் மூடி?
இதுதாங்க நமக்கு இருதயம். நம்ம இருதயத்தில் முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் நம்ம வெளிக்காட்டுறோமான்னா இல்லை. மூடியை மட்டும் நம்ம காட்டிட்டு இருக்கிறோம். இதுதாங்க இருதயம், இதுதாங்க இருதயம், இதுதாங்க இருதயம்னு. இதை முழுமை பெறணும்னா அது என்ன பண்ணணும்? ஒரு முழுமையாக இருக்கக்கூடிய மேடின் பண்ணதாக இருக்கணும். 100% இருக்கணும். இந்த 100% இல்லாத நிலையில் நம்ம என்ன பண்ணுறோம்னா, சபைக்கு நம்ம வரோம், சபையை வந்துட்டு அட்டண்டன்ஸ் போடுறோம், மீண்டும் வீட்டுக்கு போகிறோம், மீண்டும் சபைக்கு போகிறோம், மீண்டும் அட்டண்டன்ஸ் போகிறோம், மீண்டும் இப்போ எத்தனை நாளாக எதை காட்டிட்டு இருக்கிறோம்? மூடியை மட்டுமே காமிச்சிட்டு போய்க்கிறோம். முழு இருதயத்தை யாருக்கும் காண்பிக்கிறது இல்லை. ஆனால் ஆப்பிளாக தான் எடுத்து காமிச்சிருப்போம், கொய்யாக்காவாக தான் எடுத்து காமிச்சிருப்போம், எல்லாமே இதெல்லாம் பாருங்க பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிருவாங்க. ஆனால் நம்ம இருதயத்தை யாருக்காவது எடுத்து காமிச்சிக்கிறோமானா இல்லை. ஏன்? அது இன்னும் ஃபுல்லாக பேனாவாக தெரியல, ஒரு முழுமையான பொருளாக அது அங்கீகரிக்கப்படாத நிலையாக அங்கே காணப்படுகிறது. ஆனால் உண்மையாலுமே என்ன கவனம் வைக்கணும் அப்படின்னா, இந்த 2வது அட்டென்ஷனில் நம்ம முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோட முழு மனதோடு இருக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு உண்மையான அன்பு என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு உண்மையான அன்பு ஆணை வரும் வரை காத்திருக்காதான். புரியுதுங்களா? ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன்னு, ஞாயிற்றுக்கிழமை வருது முதல் நீங்கள் போய் இந்த வேலைகளை செஞ்சுருங்க அப்படின்னு நம்ம சொன்னால் அதுக்கு பேர் என்னது? ஒரு ஆணை. ஒரு ஆணையோ அல்லது ஒரு சொல்லினுடைய செயல்பாடுகளோன்னு வச்சுக்கலாம். ஆனால் அது நான் சொல்லவே இல்லை, நீங்களே எனக்கு சொல்லவே இல்லை. ஆனால் நானும் நீங்களும் என்ன பண்ணுறோம்? அந்த வேலைகளை தானாகவே முன் வந்து செய்தால் அதுக்கு பேர் என்னது? அன்பினுடைய அகலம், அன்பினுடைய ஆழம், அன்பினுடைய உயரம். சபையில் சில வேலைகள்லாம் நீங்களே எங்களை யாரையும் கேட்கல, நானும் உங்களை யாரும் கேட்கல, உங்ககிட்டையும் நான் கேட்கல, நீ எங்ககிட்டையும் கேட்கல, நாம் பாட்டுக்கு ஆளுகால சபையில் வேலை செஞ்சுட்டு இருந்தால் அதுக்கு பேர் என்ன அர்த்தம்? யார் மேலே வைக்கிற அன்பு? கடவுள் மேலே வைக்கிற அன்புக்கு ஆணை வருவரை காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒருத்தர் சொல்லி தான் இந்த வேலையை செய்யணும் அப்படிங்கிறது நீங்கள் சொல்லலை, நான் செய்யலை. ஆனால் அன்பு என்ன பண்ணாது? கமாண்டுக்கு வெயிட் பண்ணாது. அன்பு என்ன? கமாண்டுங்கிறது ஆணை கிடையாது. ஒரு வார்த்தையை சொல்லி தான் செய்யணுங்கிறது கமாண்டு இங்கிலீஷில். ஆனால் அந்த கமாண்டுங்கிற வேர்டு ஒருத்தர் சொல்லி செய்யறதுக்கு பேர் என்னது? அது அன்பு அல்ல, அது சொல்லாமலேயே அவங்களுக்கு செய்து காட்டுது அன்பு. இதுதாங்க அந்த முழு மனதுங்கிறது. கடவுள் ஒவ்வொரு தடவும் நீங்கள் தப்பு பண்ணுறீங்க, திருத்திக்கங்க, நீங்கள் மாற்றிக்கங்க அப்படிங்கிறது அட்டென்ஷனில் நம்ம வந்துட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ண மாட்டோம்? அந்த தவறை மீண்டும் மீண்டுமாக செய்ய மாட்டோம். அது அன்பின் அடிப்படையில் எல்லாரையும் நம்ம என்ன பண்ணிடுவோம்? மன்னிச்சிருவோம், மறந்துடுவோம். சபையில் இருக்கிற வேலைகளை நாமளே முன் எல்லாமே செய்ய ஆரம்பிச்சிருவோம். நிறைய வேலைகள் அதில் மனமாற்றம் அங்கே உண்டாயிரும் பார்க்கணும். இது 2வது அட்டென்ஷனில் நான் பார்க்குவேன். முழு மனசு முழு இருதயம் இதெல்லாம் இருந்துச்சுன்னா ஆணை வர வரைக்கும் அது என்ன பண்ணாது? காத்திருக்காது. அது அன்பு செயல்பட்டு இருக்கும். இது 2வது விஷயங்கள் பார்க்குறோம். 3வது விஷயம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஏற்கனவே சொன்ன மாதிரி சில டூல்ஸ் உங்களுக்கு கொடுக்குற உபகரணங்கள் இருந்தால் இந்த சபைக்கேற்ற அந்த குணலட்சணங்களை பெற்றுக்கொள்ள முடியும். முதலாவது நம்ம வசனம் வாசிக்கலாம் பாருங்க. லூக்கா 22ஆம் அதிகாரம் 46வது வசனத்தை நான் வாசிக்க முடியாது கேட்டுக்கொள்கிறேன். லூக்கா 22:46. நீங்கள் நித்திரை பண்ணுகிறது என்ன? சோதனைக்குட்படாத. நீங்கள் நித்திரை பண்ணுகிறது என்ன அப்படின்னா, நீங்க நித்திரை பண்ணுகிறது என்னன்னா இப்ப தூங்குறதா? வீட்டில் தூங்குறதா? இல்லை எப்பயுமே தூங்குறது. ஏன்னா நம்ம தூங்குறது யாருக்கும் தெரியாது. என்னன்னா ஆவிக்குரிய தூக்கம். கண்ணு விழிச்சிட்டு தான் இருக்கும், ஆனால் ஆவிக்குரிய விதத்தில் தூங்கிட்டு இருப்போம். ஸோ அப்போ நீங்க நித்திரை பண்ணாதபடிக்கு, உண்மையான நித்திரைக்கு பண்ணாதபடிக்கு, சோதனைக்குட்படாதபடிக்கு எழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்றார். எழுந்திருந்தா சரி, விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன். எழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், ஓகேங்களா? புது மொழிபெயர்ப்பா இருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ நம்ம எழுந்திருந்து ஜெபம் பண்ணுங்களாலும் சரி, எப்படின்னு வச்சுக்கலாம். ஜெபம் பண்ணுங்க, அவ்வளோதான். முக்கியமான விஷயம் என்னன்னா ஜெபம் பண்ண வேண்டும். ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. 3வது ஒரு கவனம். அந்த கவனமோடு இருக்கிறதுல பார்க்கலாம். அப்போஸ்தலர் 5:42. அப்போஸ்தலர் 5:42. தினந்தோறும் தேவாலயங்களிலேயும் வீடுகளிலேயும் இடைவிடாமல் உபதேசம் பண்ணி இயேசுவை கிறிஸ்துவென்று பிரசங்கித்தார்கள். அப்போ உபதேசத்துல நீங்க பாத்தீங்கன்னா இடைவிடாமல் உபதேசம் பண்றாங்க. நமக்கு இடை விட்டுருச்சா? ஞாயிற்றுக்கிழமை வருதே. இப்போ எப்படி இருக்கு நமக்கு? ஞாயிற்றுக்கிழமை அப்படிங்கிற விஷயமே மறந்து போகாத அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும். இன்னும் என்ன பண்ணணும்? கேப் நம்ம என்ன பண்ணணும்? அதிகமாக விடாதபடிக்கு
ஏதோ ஒரு விஷயத்துல லிங்க்ல இருக்கணும். ஏதோ ஒரு விஷயத்துல எப்படியாவது ஒரு லிங்க்ல நம்ம இருந்தோம்னா இந்த உலகத்துல இருந்து நம்ம தப்பிச்சுக்கலாம். இல்ல உலகம் நம்மளை கண்டிப்பா அரெஸ்ட் பண்ணிடும். கண்டிப்பா உலகம் நம்ம அரெஸ்ட் பண்ணிடுச்சு அப்படின்னா நம்ம விடுதலை ஆகுறது ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் இருக்கும். அதுவும் ஒரு ஃபுல்ஃபில்லாக இருக்காது, ஒரு முழு மனதாக இருக்காது. நான் என்னை வச்சு தான் சொல்றேன், உங்களை யாரை வச்சு சொல்லலை. ஒரு ஞாயிற்றுக்கிழமை மட்டும் நம்ம சராசரி மனிதனாக நம்ம இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம உலகத்தில் முழுமையாக சென்று விடுவோம் என்பதுக்கு நிறைய உதாரணங்கள் சொல்லிட்டே போகலாம். அதனால தான் சொல்றாங்க, தினந்தோறும் தேவாலயத்திலேயும் வீடுகளிலேயும் என்ன பண்றாங்க, உபதேசம் பண்ணாங்க. ஏதோ ஒரு விஷயங்களை குறித்து நம்ம பேசிட்டே இருக்கும்போது தப்பிச்சுக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் அங்கே இருக்கு. அந்த சாயலை பெறுவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது என்பதை நம்ம அங்கே புரிந்து கொள்றோம். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நீங்க வாசிக்கலாம் பாருங்க. சகோதரரே, நீங்கள் என்னோட கூட பின்பற்றுகிறவர்களாகி நாங்கள் உங்களுக்கு வழிகாட்டுகிறபடி நடக்கிறவர்களை மாதிரியாக நோக்குங்கள். அப்ப யார் அவர் மாதிரியா காமிச்சிருப்பாரு? கண்டிப்பா இயேசு கிறிஸ்துவே காமிச்சிருப்பாரு. நமக்கு இயேசு கிறிஸ்துவ காமிச்சாச்சா? மாதிரி தானே அவரு. மாதிரியை நோக்கலாமா? நோக்கி என்ன பண்ணலாம்? முயற்சிகள் அங்க போகலாம். இதுல நம்ம தப்பு பண்ணிட்டோம்னா கண்டிப்பாக உபவாசத்துல கேப் விழுந்துருச்சு, சப்ஜெக்ட் கேட்கறதுல கேப் விழுந்துருச்சு, இதெல்லாம் இருந்துச்சுன்னா இந்த சாயலை கண்டிப்பாக அடையவே முடியாது என்பதை நம்ம அங்கே புரிந்து கொள்கிறோம். 4வது ஒரு கவனத்துக்குள்ளே போகலாம். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட்டுக்குள்ளே நம்ம போகிறோம். அது பார்த்தீங்கன்னா கனி இல்லாத நிலைமை அப்படின்னா ஏற்கனவே கடந்த வகுப்புகளில் நம்ம நிறைய டீல் பண்ணிருக்கிறோம். முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்ட ஒரு விதையானது அது வளரும் போது அது என்ன பண்ணிடுது? அது முள்ளு நெருக்கி அந்த விதை வளராதபடி என்ன பண்ணிடுது? டேமேஜ் பண்ணிடுது. சரி, இதெல்லாம் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். இப்போ நம்ம கேட்குறோம், வாரம் நம்ம சப்ஜெக்ட் கேட்கறது எதுக்கு அடையாளமாக எடுத்துக்கலாம்? வாரம் சப்ஜெக்ட் கேட்கறது சாப்பாடு போட்டுட்டே இருக்கிறாங்க. வாரம் சாப்பாடு போட்டுட்டே இருக்கிறாங்க. இந்த செடி என்ன பண்ணுது? கீழே இருந்து விதை அப்படியே மண்ணு நோக்கி கஷ்டப்பட்டு ஒட்டச்சி கிடச்சி எல்லாம் வெளியே வந்து 2 இலை 3 இலை, அப்புறம் நடுப்பகுதி மரம் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகி கொஞ்சம் பெருசாகி தண்ணி ஊற்றுறோம். தண்ணி ஊற்ற அது பெருசாகி வருது. நமக்கே தெரியாமல் ஒரு முள் வந்து அந்த செடி நல்லா க்ரோத் ஆகிட்டு இருக்கும்போது ஒரு முள் அது மேலே போட்டாங்க. முள் பாதுகாப்பாக போகிறதுக்கு பதிலாக முள் செடி மேலேயே போட்டா, இப்போ முள் செடி மேலே போட்ட உடனே என்ன பண்ணுது? முள் அது அழுத்தினால என்ன ஆகுது? இப்போ செடி வளருமா? தண்ணி ஊற்றிட்டு தான் இருக்கிறோம். நான் வாரம் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? தண்ணி ஊற்றுறோம். அப்போ இந்த முள் எது? நமக்கு முள் எது? இப்போ நம்ம செடின்னு வச்சுக்கலாம். வாரம் சத்தியத்தை நமக்கு கேட்டே இருக்கிறோம். வாரம் சத்தியம் கேட்டே இருக்கிறோம். அப்போ நம்ம ஒரு முள் வந்து மேலே போட்டாங்க. அந்த முள் என்னவா இருக்கும்? அந்த முள் அவங்க போட்டாங்களா, இல்லை நாமளே வளரா அப்படி நம்ம மேலேயே முள் எடுத்து போட்டுக்கிட்டோமா? பார்த்தீங்களா? முள் வேறவங்க போடணும்னு அவசியமே இல்லை. முள் எடுத்து ஒருவேளை ராஜாபுரன்னு உதாரணம் செய்யலாம். அவர் திட்டமாட்டாருனால நான் ஒரு உதாரணம் வைக்கிறேன். அந்த ராஜாபுருக்கு நான் எடுத்து என்ன பண்ணுறேன், நல்லா வளர்றீங்களா, அந்த முள் உங்கள் தலையில் போடுறேன் அப்படின்னு சொல்லி நான் முள் போடுறேன். அவர் என்ன பண்ணுறாரு? என் மேலேயே முள் போட்டியா, நான் பார்த்து ஓ மேலே முள் போடுறேன் அப்படின்னு சொல்லி அவர் எடுத்து என்ன பண்ணுறாரு? ஏன் மேலே தூக்கி முள் போட்டுறாரு. இப்போ என்ன பண்ணுறோம்? 2 பேர் வளர்ந்துருவோமா? ஆனால் செடிக்கு என்ன ஆகிட்டு இருக்குது? தண்ணி ஊற்றிட்டு தான் இருக்கிறோம். தண்ணி ஊற்றிட்டு தான் இருக்கிறோம், வளர மாட்டோம். ஏன்னா அவர் தூக்கி என் தலையில் முள்ளை போட்டார், நான் தூக்கி அவர் தலையில் முள். 2 பேரும் பார்த்தா எப்படி தான் இருக்கிறோம்? அமிங்கிற நிலைமையில் இருக்கிறோம். என்ன காரணம் அப்படின்னா, உதாரணத்துக்கு நாம் பார்க்கும்போது இந்த முள்ளுள்ள இடம் என்பது என்ன? உலகத்தினுடைய கவலை. வசனம் அப்படிதான் நம்ம சொல்றது பார்க்குறோம். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை நாம் பார்க்குறோம். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அது இருக்கு. இதுதாங்க நம்ம ஆவிக்குரிய நிலைமையில செடி உயிரோடு இருக்கும், ஆனா என்ன ஆகாது? வளராது. ஏன்னா நாம எதை பத்தி கவலைப்படுறோங்கிறது தான் முக்கியமான விஷயம். வாசிக்கலாம். முள்ளுள்ள இடத்தில் விதைக்கப்பட்டவன், முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனா இருந்தா. இந்த கேட்டகரியில் நான் ஏன் எடுத்தேன்னா, நிறைய கேட்டகரி இருக்குது. இந்த கேட்டகரி நான் பர்டிகுலரா ஏன் எடுத்தேன் அப்படின்னா, இந்த வசனத்தை கேட்கிறவர்கள் யாரு? எல்லாருமே வசனத்தை கேட்கறது. வசனத்தை கேட்கிற வகுப்பாரே நாம தான். வசனம் வேதமே வெளிச்சுன்னு வைடா டைட்டில் பார்த்துக்கலாம், ஏதாவது இருந்தாலும் எடுத்துக்கலாம் அப்படின்னு டைட்டில் வைக்கிறத நாம தான். ஆனா வசனத்தை கேட்கிறவர்களா இருந்தும் உலக கவலையும். இப்ப என்ன ஆயிடுச்சு? எல்லாம் எதை ஹைலைட் பண்ணோம்? பேனர் வைடா பேசிக்கலாம், லோகோ பேசிக்கலாம், ஆனா எது அழுத்துது? உலக கவலை. எது உலக கவலை? நாளைக்கு எப்படி நான் வாழ போறேன்னு தெரியல, என் பிள்ளைகள் 2 பிள்ளைகள் வச்சுட்டு இருக்கிறேன்,
அது பொட்டை பிள்ளைங்களா போச்சு, அதை வளர்த்தி நான் பெருசாக்கி அதை கல்யாணம் பண்ணி கொடுத்து என்ன பண்ணுறது அப்படின்னு நம்ம என்ன பண்ணுது? ஒரு ஸ்பிரிச்சுவல் திங்கிங்கா அப்படின்னு பார்த்தா இது ஸ்பிரிச்சுவல் திங்கிங்கா இல்லை. அது என்ன ஆகுது? மாம்சம். உடனே ஓடா, ஞாயிற்றுக்கிழமை வேணாம், ஒன்று வேணாம், சர்ச்சுக்கும் போக வேணாம், ஒன்று வேணாம், போய் அன்னைக்கும் உலகம் உலகம் என்ன பண்ணுது? உலகம் சார்ந்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வரும்போது ஆவிக்குரிய அந்த செடி என்ன ஆகுது? தொய்வுற்று போயிருது. முள்ளு என்ன பண்ணுது? வசனம் வாசிச்சிருங்க. ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை கேட்கிறவனா இருந்தும் உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் வசனத்தை நெருக்கி போடுகிறதினால் அவனும் பலனற்று போவான். அப்போ உலகம் சார்ந்த சம்பந்தப்பட்ட காரியங்கள், பணம் சம்பந்தப்பட்ட காரியங்கள், ஒரு ஆவிக்குரிய விஷயங்களை நெருக்கும்போது என்ன ஆகுது? அவரு டம்மியா போயிடுறாரு. பலன் அவர்கிட்ட கிடைக்குமான்னா என்ன ஆயிடுவாரு? அவருக்கு பலன் கிடைக்காது. காரணம் அவர் ரெண்டு விஷயங்கள்ல அவர் கண்ணோக்கி பார்த்துட்டாரு அப்படின்னு பார்க்குறோம். அப்போ ஒரு முள்ளுள்ள விதைக்கப்பட்டவன் கண்டிப்பா என்ன ஆகணும்? விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கிறவனா இருந்தாலும் வளராம இருக்கிறதுக்கு காரணம் என்ன? அமுக்கிற அந்த விஷயங்களை அங்கே நம்ம பார்க்குறோம். சரி, இதில் என்ன நம்ம கற்றுக்குறோம் அப்படின்னா ஒரு விஷயத்தை நம்ம பார்க்கலாம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம் பாருங்க. 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய ஒருவனாலும் கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். அப்போ உலக பொருளுக்கும் ஊழியம் செய்ய உங்களால் கூடாது. 2 எஜமான்களுக்கு நம்ம வேலை செஞ்சுட்டு இருக்கிறோமா? இப்போ இன்னைக்கு நம்முடைய எஜமான் யாருன்னு கேட்டால் நம்ம யார் சொல்லுவீங்க? எஜமான். உங்களுடைய எஜமான் யார்? உங்க பாஸ் யார்? பொய்யாவும் சொல்லக்கூடாது. என்னுடைய பாஸ்ன்னு சொன்னா ஹெட் மாஸ்டர், எங்க ஹெட் மாஸ்டர். உங்க பாஸ் யாரு? பிதாவாகிய கடவுளுங்கிறாங்க சகோதரி. பிதாவாகிய கடவுள் உங்கள் எஜமானால், உங்கள் கடவுள் எஜமானால் அவருக்கு நீங்க என்ன பண்ணணும்? வேலை செய்யணும். வேலைக்காரனா இருக்கணும். நீங்க எஜமானுக்கு கீழே செய்யறவங்க என்ன பேரு? வேலைக்காரன், ஊழியக்காரன், பணிவிடைக்காரன். இவங்க எல்லாமே யாரு? எஜமானுக்கு கீழே இருக்கிறவங்க. எஜமானுக்கு யாரெல்லாம் பணிவிடை செய்யறாங்களோ அவங்க உண்மையான வேலைக்காரங்க. உண்மையும் உத்தமமான வேலைக்காரங்களும் எஜமான் என்ன பண்ணுவார்? நல்ல கூலியே அங்க கொடுப்பாரு. அப்போ நம்ம 2 எஜமான்களுக்கு வேலை செய்யறோம். 2 எஜமான்கள், உலகத்துல ஒரு எஜமான் இருக்காரு, அவருக்கும் வேலை செய்யறோம், கடவுளுக்கும் வேலை செய்யறோம். இப்போ யாரு கூலி கொடுப்பாங்க? பாதி கொடுப்பாங்களா? பாருங்க, ஒருவரை பகைத்து ஒருவரை நீங்க என்ன பண்ணணும்? ஒருவருக்கு ஊழியம் செய்யணும். சரி, இப்போ என்ன விஷயம் நடக்குது அப்படின்னா ஒரு உதாரணமாக நம்ம பார்க்கலாம். இந்த ஒரு ஒயிட் ஷர்ட் என்கிட்ட இல்லை. ஒரு ஒயிட் ஷர்ட்டு பார்த்துக்குங்க. ஒரு ஒயிட் ஷர்ட்டு நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். அந்த ஒயிட் ஷர்ட்டில் எப்படி இருக்கும்? இந்த ஒயிட் ஷர்ட் பார்த்தோன்னே வெள்ளையா திடீர்னு பார்த்தா அது அப்படி வெள்ளையேன்னு இருக்குன்னு வச்சுங்க. ஒரு ஒயிட் ஷர்ட்டு பியூராக அந்த இருக்கும். அதை பார்த்தோன்னே நம்மளுக்கு என்ன ஞாபகம் வரும்? ஒயிட் ஷர்ட் ஒன்னே பரிசுத்தம். வெள்ளை சட்டை பார்த்தோன்னே நம்மளுக்கு என்ன நினைக்குது? பரிசுத்தம், ஒளி அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சரி, கட்டக்கரைன்னு ஒரு சட்டை போட்டு நான் நின்னேன். இப்போ என்ன அந்த சட்டையை பார்த்து நீங்கள் என்ன சொல்லுவீங்க? இருள், சாத்தான், இருள் எல்லாம் நம்ம கரெக்டாக தெரியுது. சாத்தான், இருள். சரிங்களா? சரி, வெள்ளை சட்டை போட்டிருக்கிற நம்ம கிட்ட, ஏன்னா வெள்ளை சட்டை தான் நம்ம போட்டிருக்கிறோம், தெரியுது வெளியில? தெரியாது. நான் போடல வெள்ளை சட்டை. வெள்ளை சட்டை, வெண்மை வஸ்திரம், வெண் வஸ்திரம் தரித்திருக்கிற உங்கள், வெண்ணாடை தரிக்கப்பட்டிருக்கிறீங்க. அந்த வெண் வஸ்திரம் வெளியில் தெரிஞ்சா அதனுடைய செயல்பாடுகள் இருக்கணும் இல்லைங்களா? வெண் வஸ்திரம் உள்ளார போட்டிருக்கேன் நான். இயேசு கிறிஸ்துடைய ரத்தத்தினால நீதிமானாக்கப்பட்டு என் ஆடை உள்ளாக மாற்றப்பட்டு இருக்கிறது அப்படின்னு நான் வச்சுக்கிறேன். ஆனா அது சாயல் வெளியே தெரியணும். இப்ப வெள்ளை சட்டையை பார்த்தோன்னே நீங்க என்ன சொன்னீங்க? வெள்ளை சட்டை வெளிச்சமா இருக்கும், பரிசுத்தமா இருக்கும். வெண் வஸ்திரம் அழுக்கா இருக்கும், இருளா இருக்கும் அப்படி சொல்லலாமா? ஆனா சட்டை தெரியலையே. அப்போ நம்ம அந்த செயல்பாடுகள் நம்ம பார்க்கும்போது அதுதாங்க வெள்ளை சட்டை. செயல்பாடுகள்ல நம்ம காண்பிக்கிற விஷயங்கள் தான் வெள்ளை சட்டை. இல்லைன்னா நம்ம அடிக்கடி எந்த சட்டையை காமிச்சிட்டு இருக்கிறோம்? கருப்பு சட்டை. கருப்பு சட்டைன்னு சொன்னோன்னே என்ன சொன்னீங்க? இருள். இருள்னா சாத்தானுக்கு அதிகாரத்துக்கு. அப்போ கருப்பு சட்டையை தான் நம்ம காமிக்கிறோம். வெள்ளை சட்டை போட்டு எதை வெளிப்படுத்துறோம்? கருப்பு சட்டை. இது எதுக்காக நம்ம சொல்றோம் அப்படின்னா, சாயலை அடையக்கூடியவர்களுக்கு இது ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயமா இருக்குது. பாருங்க, கர்த்தருடைய சாயல் தான் நமக்கு இலக்கு என்றால் நாம் என்ன பண்ணணும்? ஒரு பயிற்சி நான் கொடுக்குறேன், ஒரு எக்ஸசைஸ் கொடுக்குறேன். என்ன எக்ஸசைஸ் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ்னா உங்களுக்கு புரியுதா?
கையை தூக்கு, கையை இறக்கு, இப்படி பண்ணு சொல்கிறேன் இல்லைங்களா? இதுதான் எக்ஸசைஸ், உடற்பயிற்சி. அந்த உடற்பயிற்சி ஒரு 5 உடற்பயிற்சி நம்ம உங்களுக்கு நான் இது பண்ணுறேன், உங்களுக்கு கொடுக்குறேன், எனக்கும் கொடுக்குறேன். எப்படின்னு நான் பார்க்கலாம். பொறுமைப்பட வேண்டிய இடத்தில் பொறுமை, பொறுமைப்பட வேண்டிய இடத்தில் பொறுமை. முதலாவது எக்ஸசைஸ். இந்த எக்ஸசைஸை என்ன பண்ணணும்? நோட்டில் எழுதி வச்சுக்கிட்டு போயிடணும். எக்ஸசைஸ் பண்ணக்கூடாது. பொறுமைப்பட வேண்டிய இடத்தில் பொறுமை, ஒரு எக்ஸசைஸ் உங்களுக்கு சொல்லி கொடுத்துக்கிறேன். 2வது எக்ஸசைஸ் என்று கோபப்படக்கூடாத இடத்தில் கோபத்தை கட்டுப்படுத்துதல். கோபத்தை அங்கே கோபம் வந்து தலைக்கு மேலே அப்படி நிற்கும், அப்படி உச்சம் தலையில் 2 முடி நீட்டிட்டு நிற்கும். அப்படிங்க அப்போ கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கிறது. கோபப்பட வேண்டிய இடத்தில் கோபப்படாமல் அப்போ பண்ணணும். எது நமக்கு ஆப்போசிட்டாக செயல்படுது அப்படி கண்ட்ரோல் பண்ணிக்குது. 2வது எக்ஸசைஸ். 3வது எக்ஸசைஸ் வந்து பொய்யே பேசக்கூடாது, பொய்யே பேசக்கூடாது, 3வது எக்ஸசைஸ். 4வது எக்ஸசைஸ் என்னன்னா தீமையே செய்யக்கூடாது, தீமை செய்யக்கூடாது. 5வது எக்ஸசைஸ் என்னன்னா இது தாங்க ரொம்ப கஷ்டம், கம்பி மேல் நடப்பது. எங்க கம்பி இருக்குது அப்படின்னா இல்லை, நற்சாட்சி பெறுதல், அதுதான் கம்பி மேல் நடக்குது. நல்ல சாட்சி வாங்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? இப்படின்னா கயிறு ஆடும், அப்படின்னா கயிறு ஆடும். கயிறு நேராகவும் இருக்கணும், நடக்கணும். கொஞ்சம் நிலை தவறுனீங்கன்னா நீங்கள் கீழே விழுந்துருவீங்க, மரணத்துக்குள்ளே போயிடுவீங்க. நற்சாட்சி அப்படிதாங்க. நல்ல பேர் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா ரொம்ப 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 கஷ்டம். அந்த நல்ல சாட்சிக்கு பயிற்சியின் மூலியமாகத்தான் நீங்கள் அது கம்பி மேல் நடக்கிறது. கொஞ்சம் 99% நீங்கள் பயிற்சி பண்ணி ஜெயிச்சிருப்பீங்க. அதெல்லாம் அந்த பேர் வந்து நல்ல பேராக இருக்கும். ஒரே ஒரு தப்பு பண்ணியிருப்பீங்க. அந்த ஒரு தப்புனால உங்களுக்கு என்ன சொல்லுவாங்க? 99% நல்லா பண்ணாருங்க, 1% குறைஞ்சிட்டாருன்னா சொல்லுவாங்க ஐயோக்கியம் வந்துட்டான் பாரு அப்படிம்பாங்க. ஏன்? அந்த 1% 99% நல்ல பேரை இந்த 1% கெட்ட நிகழ்ச்சி வந்து என்ன பண்ணிடும்? மாற்றிடும். நல்ல செயல்களுக்கு பயிற்சிகளை மேற்கொள்வது அவசியம் அப்படிங்கிறது நம்ம அங்கே புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே நம்ம என்ன பண்ணலாம்னா வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம் பாருங்க. நான் ஜெயம் கொண்டு என் பிதாவனுடைய சிங்காசனத்திலே அவரோட கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். பார்த்தீங்களா? இதுதான் நம்ம அந்த கருத்தில் கொள்ளக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் பாருங்க. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனோட உட்காரும்படி அருள் செய்வேன். ஜெயம் கொள்ளணும். ஜெயம் கொள்ளலாமா? ஜெயம் கொள்ளலாமா? ட்ரை பண்ணலாமா? ட்ரை பண்ணலாமா? நம்ம முயற்சி பண்ணலாம். சில பயிற்சிகளை முயற்சி பண்ணலாம். சில பயிற்சிகளை முயற்சி பண்ணி நானும் உங்களோட ஓடுறதுக்கு முயற்சி பண்ணுறோம். அப்போ பயிற்சிகள் இல்லாமல் வாழ்க்கை இல்லை. எதுக்குமே ஒரு பயிற்சி இருக்குது. நம்ம எல்லாத்துக்குமே நம்ம பலவீனமாக இருக்கிறதுனால விழுந்து தான் ஓடுறோம். அது எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான். அப்போது புது சிருஷ்டி வாழ வேண்டிய விதங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ஒரு 5 பாயிண்ட் நம்ம கருத்தில் கொள்கிறோம். 5 பாயிண்ட் நீங்கள் முடிச்சுட்டு இந்த பாடத்தை நம்ம நிறைவு செய்கிறோம். முதலாவது புது சிருஷ்டி வாழ வேண்டிய விதம் அப்படிங்கிறதுல முதல் பாயிண்ட் என்னன்னா தேவ சித்தம் நம்முடைய வாழ்க்கையில ஃபர்ஸ்ட் வைக்கணும். நாம கிறிஸ்துவின் சாயலை அடையிறதுக்கு தேவ சித்தத்தை தான் நம்முடைய வாழ்க்கையில ஃபர்ஸ்டா வைக்கணும். எத்தனை பேர் வச்சிருக்கிறோம்னு நினைச்சு பார்த்தோம்னா நமக்கு உலகம் ஓடுற ஓட்டத்துல நம்ம எங்க ஓடுறோம், எந்த இடத்துல இருக்கிறோம்னு நமக்கு தெரியறதில்லை. உலகம் அவ்வளோ ஸ்பீடா ஓடுது. ஒரு மாசமா ஈரான் இஸ்ரேலுடைய போரை பத்தியே திங்க் பண்ணிட்டு இருந்தோம். ஏன்? ஈரான் இஸ்ரேல் போர் வந்து ஒரு உலக போரா மாறிச்சா நமக்கு என்ன நன்மையா கஷ்டமா பயமா? நாம ரெடி ஆகிட்டுமா ரெடி ஆகலையான்னு ஒரு வருத்தம் இருக்குங்களா? நம்ம அனாதையா விட்டுட்டு போயிட்டாங்கன்னா அப்படி எப்படி இருக்கும்? யோசனை பண்ணி பாருங்க. 2வது பாயிண்ட் நம்முடைய ஆவிக்குரிய ரீதியில தேவ சித்தம் முதன்மைப்பட வேண்டும். 2வது பாயிண்ட் வளர்ச்சியடைய சில குறிக்கோள்கள் நிறைவேற்ற முயற்சிக்கணும். குறிக்கோள் நம்மகிட்ட இருக்குது. ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு குறிக்கோள் இருக்க, எய்ம். சரி, உங்களுக்கு எல்லாமே டயர்டா இருக்கிறீங்க. குறிக்கோள்லாம் உங்களுக்கு புரியுமா இல்லையான்னு எனக்கு தெரியல. இந்த சபை வாய்ப்பை அடைவதற்கு லட்சியம் ஒன்று இருக்கு. இந்த லட்சியத்தை என்ன லட்சியம்? கிறிஸ்துவின் சாயல் தான் அந்த லட்சியம். அதை அடையிறதுக்கு ஏதாவது ஒரு முயற்சி பண்ணி ஜெயிச்சானுங்கிறது
நம்ம ஒரு 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 உலக கட்சிகள்லாம் பயங்கரமாக செயல்படுறாங்க. இப்போ கட்சிகளை பற்றி பேசக்கூடாது. ஏன்னா அநேக கட்சிகள் அநேக விதத்தில் டெவலப் ஆகிட்டே போயிட்டு இருக்குது. அந்த டெவலப் ஆகிட்டு போயிட்டு ஒரு கட்சிக்கு எவ்வளோ தொண்டர்கள் இருக்கிறாங்க, அது எப்படியாவது அந்த கட்சி ஜெயிக்கணும்னு முயற்சி பண்ணுறாங்க. நம்ம கட்சியை எப்போ ஜெயிக்க வைக்கிறது? நம்ம லட்சியத்தை எப்படி ஜெயிக்க வைக்கிறது? அப்படி நம்ம ட்ரை பண்ணுறதே இல்லை. அடுத்தது நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். ரோமர் 15:1 வாசிக்கலாம். அன்றியும் பலம் உள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். பலவீனருடைய பலவீனங்களை அங்க தாங்கணும். இன்னைக்கு நான் நல்லா இருந்தேன்னா நீங்க என்ன பண்ணணும்? இப்ப நான் இன்னைக்கு ஆவிக்குரிய விதத்துல சோர்ந்து போயிட்டேன்னு உங்களுக்கு தெரிய வருதுன்னா நீங்க என்ன பண்ணணும்? நீங்க எல்லாமே இப்ப நான் ஆவிக்குரிய விதத்துல ரொம்ப டல் ஆயிட்டேன், ரொம்ப சோர்ந்து போயிட்டேன் அப்படின்னா நீங்க என்ன விட்டுறலாமா? இல்லை நீங்கள் அப்படி இருக்கிறீங்க, ஆவிக்குரிய விதத்தில் ரொம்ப டல்லாக்குறீங்க அப்படின்னு நான் என்ன பண்ணலாம்? உங்களை நான் என்ன பண்ணிடணும்? விட்டுறணும். நீங்கள் யாரோ நான் யாரோ அப்படின்னு விட்டுறலாமா? விடக்கூடாது. பலவீனருடைய பலவீனங்களை அங்கே தாங்க வேண்டும். இது ஒரு புது சிருஷ்டி வாழ வேண்டிய விதம். என்னையே நான் பார்த்துட்டு இருக்கக்கூடாது. இந்த சபை வாய்ப்புக்கு அழைக்கப்பட்டவங்க என்னை மட்டுமே பார்த்துட்டு இருக்க, பிறரையும் கண்ணோக்கி பார்க்க வேண்டும். கடைசியாக நம்ம முடிச்சிடலாம். இந்த சரீரம் எத்தனை வருஷம் உயிரோடு வச்சுருப்பீங்க? கடைசியாக நான் முடிச்சிட்டேன். அதனால் நீங்கள் தைரியம் தெம்பாக இருக்கலாம். இந்த சரீரம் இருக்குது இல்லைங்களா, எத்தனை வருஷம் வச்சுப்பீங்க? வேலிடிட்டி கொடுங்க பார்க்கலாம். இன்றைக்கி இந்த மொபைலுடைய சிம் கார்டு 80 நாள் 84 நாள் வேலிடிட்டி போட்டு ஒரு ரீசார்ஜ் பண்ணேன். கண்டிப்பாக 84 நாள் வரும். 84 நாளுக்கு அப்புறம் முடிஞ்சு போயிடும். ரைட்டுங்களா? சரி, இந்த சரீரத்துக்கு வேலிடிட்டி இல்லையா? இந்த சரீரத்துக்கு வேலிடிட்டி இல்லையா? வேலிடிட்டிங்கிற தமிழ் இங்கிலீஷ் சொல்லிட்டேன். இதுக்கு எப்போ முடிவு? சரி, ஒரு ஞானஸ்தான உடன்படிக்கையில் ஒன்று சொல்லியிருப்பீங்க, வேலிடிட்டி சொன்னீங்களா? இல்லை, சித்தம் செய்ய வரும்போது ஒரு வேலிடிட்டி கொடுக்குறீங்கல்ல, ஒரு வேலிடிட்டி கொடுக்குறீங்க. சார் வரைக்கும் சித்தம் செய்வேன்னு நீங்கள் சொல்லியிருப்பீங்க, அதுதான் வேலிடிட்டி. அப்போ சாவறதுக்கு நாளைக்கே சாவு வரலாம், இப்போ சாவு வரலாம், எப்போ வேணால் சாவு வரலாம். சாவுங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? இந்த சரீரத்தை சாகடிக்க ஆயத்தமாக இருக்க வேண்டும்னா போய் தூக்கு போட்டு சாவறது இல்லை, மாத்திரை போட்டு சாவறது இல்லை. எப்படி சாவறது? சத்தியத்தின்படி நாம் கடவுளுக்கு விரோதமாக இருக்கிற காரியங்களை சாகடிக்க வேண்டும். புரியுதுங்களா? நம்ம எதை சாகடிக்கணும்னு நினைச்சா நம்ம இந்த சரீரத்தில் இருக்கிற உயிரை ஜீவனை மாய்த்துக் கொள்வதில் இல்லை. இது எதெல்லாம் ஆண்டவருக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோ அந்த காரியங்களை எல்லாத்தையும் சாகடிக்கணும். அதுக்கு தான் வேலிடிட்டி கொடுத்துக்கிறாரு. மரண பரியந்தம் நான் என்ன பண்றேன்? இந்த பூமியில உயிரோடு இருக்கிற வாழ்நெல்லாம் சித்தம் செய்வேன்னு சொல்லி இந்த சரீரத்தில் இருக்கிற தீமையான காரியங்களை நான் அனுதினம் என்ன பண்ண போறேன்? சாகடிக்க போகிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னாரு, நான் அனுதினமும் சாகிறேன் அப்படின்னாரு. அப்படின்னா மோசத்திற்கு ஏதுவாகிறேன் அப்படிங்கிறாரு. அப்போ இப்படி செய்தால் கண்டிப்பாக கிறிஸ்துவின் சாயலை கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருவாரு. நம்ம அதை அடைந்து ஒரு உண்மையுள்ள வாழ்க்கை வாழ கடவுள் கிருபை செய்வாராக. ஆமென்.